வெல்கம் பேக் டு சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி ஐ ஆம் பேக்குன்னு சொல்கிறத விட ஃபைனலி ஐ ஓவர்டேக் மை டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், டாக்ஸிக் பீப்புள், வாட் எவர் தே ஜஸ்ட் லீவ் இட். நோ, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஷீட்ஸ். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டு யூ கேஸ் மிஸ் மீ? யா, ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நிறைய பேர் பிடிஎஸ் மீம்ஸ் ரிவ்யூ ப்ளீஸ், ஒன் ஷாட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஸோ ஐ ஹோப் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம நல்லா ஃபன் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இன்னும் நிறைய புது புது வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அண்டு நிறைய பேர் இருந்துட்டு, அக்கா இந்த மக்னி லைன்ஸ் ஆடுற ஆட்டை தாங்க முடியலக்கா, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மாலாம் நோண்டக்கூடாதுங்கிற மாதிரி சும்மா எம்மியை போட்டு தெறிக்க விடுறாளுங்கக்கா, மனசெல்லாம் புண்ணாக போகுதுக்கான்னு கதறிட்டு இருந்தீங்களே. எஸ், ஐ எம் ஆல்சோ ரிசீவ் தட் பெயின் கைஸ். எனக்கும் வந்து வலிக்குது, என்னால் முடியலை, ஐ காண்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ போடலான்ட்டு இருக்கேன். அதனால் வெயிட்டிங் ஃபார் தட் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம மீம்ஸ் ரிவ்யூ பார்த்துக்கலாம். அண்ட் என்னை யாராவது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் மீம் என்னென்னு பார்க்கலாமா? ஹவு டிட் ஹாசி மேனேஜ் டு சர்வைவ்? ஹவு? எஸ், நம்ம ஆசி அக்காக்கெலாம் அதெல்லாம் அல்வா சாப்பிட்ற விஷயம் கைஸ். நம்ம அக்கா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களாம் ஈஸியாக சர்வை பண்ணிடுவாங்க. நம்மளாலாம் அந்த மாதிரிலாம் சர்வை பண்ண, அதுவும் பார்க்குற மாதிரிலாம் என்னெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா செஞ்சுட்டாலே அப்படின்னு விழுந்துருவேன் டக்குன்னு. நெக்ஸ்ட்டு, ஹேஸ் பர் ஸ்பேஸ் ரிப்போர்ட் ஏலியன்ஸ் ஆர் கிராண்டிங் டுகெதர் டு மீட் ஆஸ்ட்ரோனைட் ஜின். We are up next. I am nervous. எஸ், நம்ம வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஜின் ஊப்பா வந்து இப்போ ஸ்பேஸ்க்கு போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு எம்பிஏ போட்டிருந்தார்ல, அதுதான் பழைய மீம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு, இஸ் தட் கியூட் ஹவு ஹீஸ் கேரிங் ஆர்ஜே அண்ட் ஓல்ட் டயோ வித் ஸோ மச் லவ் அண்ட் கேர். உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? எப்போ இன்னொரு பொம்மை வந்துச்சோ அன்றைக்கே ஆர்ஜேவை வந்து நான் மறந்துட்டேன் கைஸ். என்னன்னு தெரில, இப்போலாம் ஆர்ஜே பொம்மையை பார்த்தா ஏன் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, ஏன்னா ஆர்ஜே வித் ஜின் இப்படி தான் வந்து நான் ஒரு காம்போவை பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக நடுவில் எவன் வேறு யாரா கூட்டிகிட்டு போங்கடா போட்டுற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்மை வேறு நடுவில் வந்துருக்கு. பட் ஸ்டில் ஆர்ஜேவை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு, ஹவு நம்ஜூன் லுக் அட் பிடிஎஸ். எல்லாம் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹவு பிடிஎஸ் லுக் அட் நம்ஜூன். எனக்கு மற்றவங்க பார்க்கறதெல்லாம் தெரியல, ஹோபியை பாருங்களேன். ஹோபின்ட்டு என்னடா வைக்கப்படுற டே அழகா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஷோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஷோ. டைம் இருந்தால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஜின் லவ் ஹீஸ் டூ சன் ஈக்குவலி. இல்லை, கிடையவே கிடையாது. ஜின்னுக்கு வந்து என்றைக்கும் ஆர்ஜேவை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஆர்ஜே இஸ் ஆல் டைம் ஃபேவரட் கைஸ். சம்டைம்ஸ் ஆர்ஜேவை நான் மறந்துடுவேன். இந்த பொம்மை, ஏன்னா இந்த பொம்மை வந்தோடனே எனக்கு ஆர்ஜே வந்து சடனாக ஞாபகம் வராது. ஆர்ஜின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் மிஸ் தட் வின்டேஜ் ஜின் அண்ட் ஆர்ஜே. ஏன்னா ஜின்னுக்கும் ஆர்ஜேக்கு இருக்கிற பாண்டிங் எப்படின்னா இருந்துட்டு மற்றவங்க கேட்டால் கூட என்னடா ஏன் பொம்மைடா போடா வேண அப்படின்றவாரு. ஸோ அதனால் ஆர்ஜே இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அந்த பொம்மை என்னதான் ஒரு வேர்டாக இருந்தாலும் ஆர்ஜே இஸ் எமோஷன் கைஸ். நெக்ஸ்ட் மீம் என்னது? வி ஆல் அக்ரி வி வாண்ட்ஸ் திஸ் ஜாப். எஸ், இந்த மாதிரி ஜாப் இருந்தால் நல்லா இருக்குமே, நல்லா இருக்குது அப்படிங்கிற, நல்லா இருக்குடா, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டேக்கு ஏதாவது அப்ளிகேஷன் தான் சொல்லுங்கள், அக்கா வரேன் டேக்கு அப்ளிகேஷன் போட. நெக்ஸ்ட்டு, whenever I wear headphone my brain be like is someone calling me. எஸ், நான் ராத்திரி வந்து ஹெட்செட் போட்டு நல்ல ஒரு ஃபுல் வைபோடு இருந்துக்கிட்டு நல்லா ஒரு ஐட்டம் சாங்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஐட்டம் சாங்னா நீ நினைக்கிற சாங் கிடையாது, நம்மளோட ஐட்டம் சாங், தமிழ் சாங்ஸ் கேட்கும்போது யாரோ என் பேரை கூப்பிடுற மாதிரியும் இருக்குது எனக்கு அப்போல்லாம். நெக்ஸ்ட்டு, why does it feel like ஜின் அடாப்டிங் டேயோங். என்னடா இப்போ பண்ண போகிற என்ன வச்சு, எனக்கே ஒன்றும் தெரியாதுடா கைஸ்.
இந்த ரன் எபிசோட்லேயே இந்த எபிசோட்ஸ் யாரெல்லாம் பார்க்காம இருந்தீங்களோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும் இந்த எபிசோடு. ஸோ அதனால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வென் ஐ சே ஐ வில் இன்வைட் பிடிஎஸ் அட் வெட்டிங் தென் ஐ வில் அப்படின்னு போட்டால் என்னடா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, நம்மளோட சொத்தையே விற்றா கூட நம்மளால் பிடிஎஸ் வந்து நம்ம மேரேஜுக்கெலாம் கூப்பிட முடியுது. அப்படியும் அவங்க வந்தாங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த மேரேஜ் நடக்காது. நம்ம மேரேஜில் இந்த மாதிரி கெட் அவுட்டை வச்சிட வேண்டியது தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ நோ, எஸ் ஐ நோ, பட் ஒன் திங் இஸ் பெர்மனண்ட். பெஸ்டி மீ வாட் பெஸ்டி யுவர் பேட் லக். எஸ் கைஸ், நம்மளை வந்து எத்தனை பேர் எந்த விதமான சுச்சுவேஷனில் விட்டு போனாலும் நம்மளோட பேட் லக்கு, டிப்ரெஷன், ஆன்சைட்டிஸ் இது மட்டும் நம்மளை விட்டுட்டே போகாது. ஐ லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஜங்குக் அப்சர்ஸ்ட் இன் டுடே எபிசோட் மீன் பட்டக்ஸ். இவன் ஒருத்தன் பின்னாடியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி. பின்னாடி நல்லா இருக்குன்னு அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பியா நீ? ஏன்டா கேமரா ரெடி பண்ண வேண்டிய விஷயமாடா இதெல்லாங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு த சர்க்கஸ், த ஆடியன்ஸ். ஹேய் நல்லா வித்த காட்டுறேன் மேன் நீ அப்படிங்கிற மாதிரி. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு வேளை இப்போ நீ டிப்ரெஷனில் இருக்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கனா கூட இப்போ கூட போய் இந்த எபிசோடை பாரு. செம்ம காமெடியாக இருக்குது. யோகா பண்ண சொன்னால் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க நம்ம பசங்க எல்லாருமே. செம்ம காமெடியாக இருக்கும். ஓகே, ஜின் வந்து சொல்லியிருந்திருக்காரு, டே அண்ணன்லாம் அப்புறம் தான்டா முதல்ல வாழ்றா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த எபிசோடில் நம்ம சுகா தாங்க ரொம்ப பாவம். அந்த மனுஷன்லாம் வீட்டில் ஒரு ஓரமாக பாயை போட்டு படுக்கிற, கூட்டிகிட்டு வந்து யோகா பண்ணு தலையில நின்று போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு யூங்கி மேரிடுமி. நம்ம எதுவும் கேட்காத மாதிரியே இருந்துக்க வேண்டியது தான். ரீசெண்டாக யூங்கியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏய் சண்டைக்கு வராதிங்கடி, முழுசாக கேளுங்கடி. யூங்கி வந்தா மேரிடுமி அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஈவன் நம்ம டேக்கு கூட அந்த ப்ரப்போசல் வந்துருக்காது. பட் ஈவன் யூங்கிக்கு வரும். இப்போலாம் ரீசெண்டாக லைவ் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. த லவ் த காஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்றைக்குமே இருந்துட்டு ஜே ஹோப் அண்ட் சுகா இஸ் ஆல்வேஸ் ஹிட், எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். எப்படி வந்து குலாப் ஜாமுனுக்கு ஜீராவோ அதே மாதிரி நம்ம சுகாவுக்கு நம்ம ஜே ஹோப் தான். கவிதை கைஸ், கைத்தட்டுங்க எப்படி நம்ம கவிதை. நெக்ஸ்ட்டு பாய்ஸ் ட்ரை டு கெட் மை அட்டென்ஷன், மீ பீயிங் லாயல் பை மையர்ஸ் ஹூ டஸ் நாட் ஈவன் நோ ஐ எம் எக்ஸிஸ்ட். எஸ், நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு மீம் தான். நாட் ஒன்லி ஃபார் பிடிஎஸ். ரீசெண்ட் டேஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்க க்ரஷ்ஷுக்காகலாம் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டோரி போட்டு வைப் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு எப்படிடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது, நமக்கு முன்னே பிடிஎஸ் என்ன கிடைப்பானா? நம்ம ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைக்கிறோன்னா என்ன, பிடிஎஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டால் கோடிக்கணக்கில் நிற்கும். என் க்ரஷ்ஷுக்கு அப்ளிகேஷன் போட்டால் ஒரு 4-5 தான் இருக்கும். 4 5 நான் ஒருத்தியாக இருப்பேன்னு சொல்லுவேன். பட் என்னோட பர்சனல் அட்வைஸ், க்ரஷ்ஷு பின்னாடி போகாதீங்க. இட்ஸ் யூஸ்லெஸ், இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் எல்லோரும் இருந்துட்டு சுஜி அக்கா வேற யூ எங்கே இருந்த அப்படின்னு கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்களே. யர் சுஜி அக்கா இஸ் டூயிங் த சேம் ஷீட் அகெயின் அண்ட் அகெயின் டு ஃபாலோயிங் மை க்ரஷ். பட் he does not know I'm exist. That is the main reason why I can't do videos, guys. So please, it's my personal advice, as a YouTuber or as your sister, as your friend, don't go with boys. They never see you. Even இப்போ நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக நினச்சிக்க, அப்போ வந்து அவன் ஃபீல் பண்ணணும், நம்ம இவங்கள போய் நம்ம இக்னோர் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும். ஸோ அதனால் you guys are doing your correct path at correct way. All the best. நான் மீம்ஸ் ரிவ்யூ எங்கேயோ மோட்டிவேஷன் ரிவ்யூக்கு போயிட்டேன். கைஸ், நான் நம்ஜினோட தங்கச்சி அப்படிங்கிறத பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணா கிட்டே சொன்னீங்கன்னா ஐப்ரோஷன் தான் ஷேவ் பண்ணிடுவார். இதே என்கிட்டலாம் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் காதில் பிரித்து விட்டுருவேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி உங்களை சாகடிச்சிருவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மீம்ஸ் ரிவ்யூக்கு போகலாம். நெக்ஸ்ட் மீம் வந்துட்டு ஹவ் பேரண்ட்ஸ் see you, ஹவ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் see you, ஹவ் யூர் சிஸ்டர்ஸ் see you. இந்த மாதிரி என் லைஃப் கிடையாது. உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரில, என் லைஃப் அப்படி கிடையாது. என் பேரண்ட்ஸ் என்னை ஒரு லூசு மாதிரி பார்ப்பாங்க. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இல்லை, எனக்கு சிஸ்டர்ஸும் இல்லை. பட் நீங்களாம் இருக்கீங்க, நீங்களே என்னை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீங்க. என்னை வந்து ஒரு பெரிய ஆளாக தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கைஸ். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? when you introduce two of your best friends together and they start ignoring you, become best friends. yes, இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து உங்களோட அருமையான ஆர்த்தி அக்கா அண்ட் நிவிஸ்ரீ அக்காவை இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் தேர்ட் வீல் ஆகிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், என்னடா என்ன கழட்டி விட்டீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு
மூச்சு வாங்குது கைஸ். ஜங்குக் பெர்ஃபார்மிங் யோ ஜங்குக் பெர்ஃபார்மிங் மை டைம். என்ன மை டைமு என்ன மை டைமு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு எம்மி அந்த அக்கா கூட. நான் டேய் டேய் நிறுத்துடா இங்கடா போற, நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த க்ளோஸ்அப்பில் வரும்போது உம்மா குத்துருவானோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாடி எதுவும் நடக்கலடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஜேகே வந்து அவன் அவன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறான். ஜேகே பிள்ளைங்க ஜேகேவோட பயாஸ்லாம் என்கிட்ட வராங்க. உன் தம்பியை கையை காலை வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லினா கையை உடச்சிருவேன்ட்டு. நான் என்னடி பண்ண அவன் பண்ணுறதுக்கு என்ன ஏண்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில். பட் ஸ்டில் அந்த எம்பி நல்லா இருந்துச்சு கைஸ். ஐ லவ் இட். நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்க்கலாமா? வாட்ஸ் யூர் டேலண்ட்? ஐ கேன் ஸ்லீப் வெல் எவ்ரிவேர். என்னோட டேலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சடனாக டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுவேன். திரும்பி இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவேன். திடீர்னு யூடியூப்பில் ஆக்டிவாக இருப்பேன். திரும்பி டிப்ரெஷனுக்கு போயிடுவேன். யூடியூப் சேனல் பாதாளத்துக்கு போயிடும். இதுதான் என்னோட டேலண்ட். உங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. நெக்ஸ்ட்டு complaining about how the crush are not replying to the text. You guys can text your crush. guys இது என்னோட மீம் guys. நான் வந்து இப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் அவன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டான். உங்கள் அக்காவே இக்னோர் பண்ணுறான்னா பார்த்துக்கோங்க. அவன் எப்படி கைஸ் என்னை இக்னோர் பண்ண அவனுக்கு மனசு வந்துச்சு. பட் இக்னோர் பண்ணிட்டான். when everyone leave me alone at home, me I am the one, I can do anything I want, the whole house is mine. எக்ஸ் என்னை நம்பி எங்கள் வீட்டை விட்டுட்டு போனால் நான் என்ன நினைப்பேன்னா, சரி அவங்க வரத்துக்குள்ளே வீட்டை க்ளீன் பண்ணி நல்லா பேர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு க்ளீனிங்லாம் பண்ணுவேன். அது வரைக்கும் அந்த வீட்டை நான் தொட்டிருக்க கூட மாட்டேன். பட் இல்லாத போது அதெல்லாம் பண்ணியிருக்கேன். someone I 143 it just mean someone I love you. me 143 it does mean I love you. no it's mean I love BTS sugar swag. இதனால தான் நீ இன்னும் ஒண்டிக்கட்டையாகவே இருக்கிற, நானும் ஒண்டிக்கட்டையாகவே இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு mom if you can cook water and boil together it will be fried water or boiled water. mom please wait. ஓகே ஃபைன் கைஸ். இந்த மாதிரிலாம் உங்கள் மம்மிக்கிட்ட போய் ஜோக்கெல்லாம் போட்டுறாதீங்க. தோசை கரண்டி கிச்சன்லேருந்து பறந்து வரும் ஹால்வே வரைக்கும். அப்படின்னா சப்பாத்தி கட்டையை கொண்டே நம்மளை அடிக்க வருவாங்க. அப்புறம் சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். மீ வென் மை ஃபோன் இஸ் 5 மிஸ்டேக் me when my phone is missing for 5 minutes. when me my little brother is missing for 3 days. yes அதெல்லாம் என் தம்பிலாம் எங்கேயா ஊருக்கு போயிட்டானா அப்பா ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சுனா அவன் வராத வரைக்கும் சந்தோஷம்னு இருப்பேன். நெக்ஸ்ட் me has a new army try to learn Korean. me after 2 years. சிங்கு அன்யோங் சாகியா அப்படின்னு இன்னொன்று என்னமோ இருக்கேன். எனக்கு அது எக்ஸாக்டாக தெரில. எனக்கு வேறு கண்ணு வேறு இப்போ சரியாக தெரிய மாட்டேங்குது கைஸ். கண்ணாடி போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் மூஞ்செல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. நான் கண்ணாடி போட்டால் நல்லா இருக்குமா? நெக்ஸ்ட்டு நத்திங் annoying your parent more than seeing you relaxing and using your mobile. எஸ் நான் வந்து அவ்வளோ வேலை செய்யும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் பார்க்க மாட்டாங்க. தம்மா துண்டு ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி ஓரமாக உட்காந்து காலை நீட்டி போட்டு ஹெட்செட்டை போட்டேன்னு வச்சுங்களேன், எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வச்சுட்டு நான் வந்து வேலை செஞ்சுருவேன். meaning the CEO of emoji so that they change the lip shape emoji to chin lips because they are better. what the I don't know but it looking good. I like it. What about you? Next, how are the astronauts? They look at Instagram guys posting the trap every Friday night. இது ஆக்சுவலி ஓல்டு மீம் அப்படிங்கிறனால என்னால் இந்த மீமை ரிலவெண்ட் பண்ணிக்க முடியல. மேபி நான் இந்த எம்பி வரும்போது இந்த வீடியோ போட்டதுன்னா ரிலவெண்ட் ஆகிருக்கும். சாரி ஃபார் த லேட் videos. Next, the stylish who choose friends for him please come to me, I need to kiss your feet. கைஸ் உண்மையை சொல்ல போனால் ஸ்டைலிஷ் வந்து நம்ம ஜின்னுக்கு வந்து தேவையே கிடையாது. ஏன்னா ஜின் இஸ் த வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம். அவங்க ஜஸ்ட் நம்ம ஜின்னோட மூஞ்ச பட்டி டிங்கரிங் தான் பார்க்குறாங்க. அவரெல்லாம் பிறப்புலே அழகு கைஸ். அதனால் வந்து அவங்க காலில் நீங்கள் முத்தம் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. திஸ் மேன் டஸ் நாட் நீட் ஹெச்டி ரெசல்யூஷன். த ஹெச்டி ரெசல்யூஷன் நீட் ஹிம். எஸ் நம்ம ஜின்னுக்கு வந்து ஜின்னை பற்றி பேசினா வார்த்தையே இல்லை கைஸ். உண்மையை சொல்ல போனால் ஜின்னெல்லாம் ஒரு செல்ஃப் லவ்வான ஒரு பர்சன். அவருக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து ஜின்னு தான் தேவைப்படுறாரு. ஐ வாண்ட் டு டேட்டோ திஸ் ஆன் மை செஸ்ட்.
பிரிங் மீ ஆர்டிஸ்ட் ஜங்குக். ஓ இது வந்து அவங்க வந்து டேட்டோவா அவங்க நெஞ்சில் போட்டுக்கணுமா, அதனால ஜங்குக் எந்த டேட்டோ கடையில் போய் டேட்டோ போட்டுறாரோ அந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வா, நீ போகிற ஆர்டிஸ்ட்டை போயிட்டு நான் இந்த டேட்டோ போடணும்னு சொல்கிறாங்க. நைஸ் ஒன், கெட். நெக்ஸ்ட்டு இன் ஸ்கூல் ஐ வாண்ட் டு go to college and having fun, no studies in college. School days was awesome. நான் என்னோட பர்சனல் அட்வைஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் பப்ளிக் எழுதியிருந்திருப்பீங்க. ஸ்கூல் டேஸ் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் கைஸ். காலேஜில் வந்து நீங்கள் பார்க்குற 99% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாதியிலேயே அம்போன்னு விட்டுட்டு போகிறவங்களா தான் இருப்பாங்க. உங்களுக்கு லைஃப் லாங் யாருமே வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மீம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இருந்துட்டு இஃப் யூ டூ நாட் நோ எனி திங் அபவுட் த கேர்ள்ஸ் ஐ எம் சாரி ஐ கான் ட்ரஸ்ட் யூ. எஸ், இது என்ன பிரமாதம். ஒன்ஸ் அப்பான் டைம் இவங்க 4 பேரையும் பார்த்து நான் பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு இருக்க எம்பிலாம் பார்த்தா இந்த 4 அக்கா எவ்வளவோ தேவலாம், இவனுங்க பண்ணுற அளப்பறையை தாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது கைஸ். எனக்கெல்லாம் மனசாக புண்ணாக இருக்குது. த plot twist on the history. JTBC. என்னடா அவனுக்கு தூக்கி வச்சுட்ட. சரி விடுங்க, வருஷத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு செருப்படி கிடைக்க தான் செய்யும். பட் இந்த தடவை நமக்கு இந்த மாதிரி ஒரு செருப்படி கிடைச்சிருச்சு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் கிடைச்ச செருப்படி உங்கள் யாருக்கெல்லாம் இந்த செருப்படி ஞாபகம் இருக்கும் எல்லாம் சொல்லுங்கள். எவ்ரி டைம் யூ கெட் த ட்ரெஸ் ரிமெம்பர் பட் யோர் டை தட்ஸ் யோர் கோஸ்ட் அவுட்ஃபிட் ஃபார் எவர். நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸை என்றைக்குமே அழகாக போடுங்க. ஒருவேளை நீங்கள் இறந்துட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்து நீங்கள் உங்கள் எப்படி சோல் லைஃப்பில் வந்து இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அழகான ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேப்டன் கொரியா என்டர் இன் அவெஞ்சர்ஸ் 5. சார் அவெஞ்சர்ஸ் எண்டு கேமே வந்துருச்சுப்பா, ஒன்றும் முடியல, அதனால் நம்மளால் ஒன்றும் முடியாது. பட் அவெஞ்சர்ஸ் 5ல் ஜின்னு வந்து ஒரு கேஸ்டிங் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஜின்னு கேஸ்டிங் பண்ணால் நான் ஆல்ரெடி ஒரு பெரிய மார்வல் ஃபேன். ஜின்னு மஸ்ட்டு கேஸ்டிங் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், எனக்கு சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஆகிடுவேன். ஹோபி ப்ளஸ் யூங்கி ஈக்குவல் டு ஜிமினா. இந்த லைவ் மீமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பசங்க எந்த விதமான லைவுக்கும் வருது, எல்லாம் ஆர்மியில் ரொம்ப பிஸியாக இருக்கும் போது இந்த லைவ் மீம்ஸை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேயாங் ஜங்குக் நவ் டர்ன் யுவர் ஃபோன் அப்ட்ராக்கிள்ஸ். இந்த பக்கம் பார்த்தா கண்மணி, இந்த பக்கம் பார்த்தா கத்திஜா அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு, இந்த பக்கம் பார்த்தா என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு டெய்யாங்கு. ஆஹா நல்லா இருக்கே. பட் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இந்த மீம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. த ஆக்சசரி தே யூஸ் டியூரிங் த பெர்மிஷன் டு டான்ஸ் இஸ் பீங் டிஸ்பேட்ச் இன் மேகன். வாவ், இவங்க போட்டிருக்க ஜுவல்ஸை வந்து இங்கே வச்சுருக்காங்களாம் கைஸ். ரொம்ப காஸ்ட்லியான ஜுவல்ஸ், நம்மளால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தொட்டு பார்க்குறது எங்கே, அங்கே போய் கூட அதை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு டேடி சாரி டேடி. ஓகே ஃபைன். நான் வந்து இதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்க விரும்பலை. பிகாஸ் ஜேகே இஸ் மை பிரதர். ஸோ அதனால் இதுக்கு ஒரு நல்ல கமெண்ட்டை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போட்டு போடுங்க. எப்படி ஃப்ளட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இந்த மீம்க்கு எப்படின்னு. நெக்ஸ்ட்டு லுக் அட் த கேக் பங் பிடி கிவ் பிடிஎஸ். என்ன கேக் இது, நல்லா இருக்குப்பா கேக், லைட்டெல்லாம் போட்டு பர்பிள் கலரில். ஐயோ லைவ் மீமை காட்டாதீங்க கைஸ். நான் ஐம் ரியலி மிஸ் மை பாய்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லைவெலாம் திரும்பி வருமான்ட்டு. ஹவு டு ஈட் ராமன் கைடு பை ஜங்குக். யூஸ் 2 pair ஆஃப் சாப்ஸ்டிக். ஐயோ, ஒரு சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணவே வக்கு இல்லையா உனக்கு? வக்கு இல்லை மீன்ஸ் ஒன்றே வந்து பிடிக்கிறதுக்கு தெரியாதா? இதில் வந்து 2 ஒரு மீம் இருக்குல்ல, நம்மளோட சந்திரமுகி படத்தில் வரும் மீம், உனக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலாம், உனக்கு 9 பண்டாட்டி கேட்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதை யூஸே பண்ண தெரியாது. அதை எங்கே 2 வச்சு யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மீ. எஸ் ஐ வில் மேரிட் யூ யூங்கி. வில் யூ டேக் பிக்சர் ஃபார் மீ? யூங்கி ஆர்மிக்கு போனாரா போகலையா, அதுவே பெரிய கொஷினாக இருக்குது. அதுக்கு மேலே யூங்கி மேரிடுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, வென் ஷீஸ் லவ் யூ பட் ஹேஸ் யூர் ஃப்ரெண்டு. எஸ் கைஸ், இந்த மாதிரி சம்பவம் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. என் கூட இருக்கவங்களுக்கு என்னை பிடிக்கும், பட் எனக்கு வந்து அவங்கள ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ரெடிகுலஸான ஒரு சிச்சுவேஷனாக எனக்கு மாறி இருந்திருக்கு. உங்களுக்குலாம் இந்த மீம் மாதிரி லைஃப்பில் தான் நடந்திருக்கா? நெக்ஸ்ட் வந்துட்டு அதர்ஸ். வாவ், ஹாபி லுக் ஸோ கூல். மீ, டஸ் ஹீஸ் வேக்சிங் ஆர் இஸ் த லேசர் ட்ரீட்மெண்ட்?
உண்மைய சொல்லப்போனா வேக்சின் பண்ணியிருக்க மாட்டார். லேசர் ட்ரீட்மெண்ட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வேக்சின் பண்ணா கால் பயங்கரமா அங்கங்க குழி குழியா இருக்கும். இது பார்த்தீங்களா ஷைனிங்கா இருக்கு. ஹாபியோட கால் இருந்துட்டு என் ஃப்யூச்சர விட ரொம்ப பிரைட்டா இருக்கு கைஸ். அதனால கண்டிப்பா அவரு லேசரிங் தான் பண்ணியிருக்காரு. வேக்ஸ் பண்ண கிடையாது. The last me this year மாமா is literally going with BTS விசஸ் BTS. எஸ் இந்த தடவ மாமா ஃபங்ஷன் நடக்கும்போது, "டேய் என்னடா ஒண்ணு நீயே போட்டு அடிச்சுக்கிற, டேய் பரமா நீங்க என்ன பண்ற? டேய் மாமா நீங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி பேங்டன் விசஸ் பேங்டனா மாறிக்கிட்டு இருந்துச்சு மாமா. பட் அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்க வின்டேஜ் சுஜி அக்காவ பார்க்குறது எப்படி இருக்கு? நெறைய பேர் இருந்துட்டு அக்கா நீங்க உங்க ஸ்லாங் வந்து இப்போ ரொம்பவே டிஃபர் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் நிவியே சொல்லியிருந்தா, நீங்க அப்படியே நினைக்கிறீங்க. நான் பேசுறது உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. எங்கேயோ அங்கங்க கொஞ்சம் பேசும்போது முதல்லலாம் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு யூஸ் மாட்டேன். இங்க கொஞ்சம் அங்கங்க தெளிச்சு விட்டுட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமா இருக்கு. அண்ட் ஐ அம் ரியலி சாரி கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோல ஆட் பண்ண முடியல. பட் இனிமே வர அப்கமிங்ஸ் வீடியோ எல்லாத்துலயுமே கமெண்ட் செக்ஷன் வந்து ஆட் பண்றேன். ஏன்னா டாடா பை பாய் சி யூ லேட்டர். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா படுத்து தூங்குங்க. பை கைஸ்.